நெல் கொள்முதலுக்கான அனுமதிக்கப்பட்ட ஈரப்பதத்தை 22 விழுக்காடாக அதிகரிக்குமாறு கோரிக்கை எழுந்திருக்கும் நிலையில் மழையால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் ஒன்றிய அரசின் 3 குழுக்கள் இன்று ஆய்வை தொடங்கியுள்ளன. தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் நடப்பாண்டில் 6.5 லட்சம் ஏக்கர் பரப்பளவில் குறுவை நெல் சாகுபடி செய்யப்பட்டது. காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருச்சி, புதுக்கோட்டை உள்ளிட்ட மற்ற மாவட்டங்களில் 13 லட்சம் ஏக்கர் பரப்பளவில் நெல் சாகுபடி செய்யப்பட்டது. அரசின் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் மூலமாக கொள்முதல் நடைபெற்று வரும் அதே நேரம் தற்போது பெய்து வரும் தொடர் மழை காரணமாக நெல்லின் ஈரப்பதம் 22% அதிகரித்துள்ளது. எனவே கொள்முதலுக்கான ஈரப்பதத்தை 17% இருந்து 22% அதிகரிக்குமாறு ஒன்றிய அரசுக்கு தமிழ்நாடு அரசு கோரிக்கை வைத்தது. இதனைத் தொடர்ந்து ஈரப்பதம் தொடர்பாக ஆய்வு செய்ய ஒன்றிய அரசு அறிவித்த 3 குழுக்கள் இன்று தமிழ்நாட்டிற்கு வரவுள்ளன. ஒன்றிய வேளாண் துறை இணை இயக்குநர் தலைமையில் 2 குழுக்களும், உதவி இயக்குநர் தலைமையில் 1 குழுவும் ஆய்வு செய்ய உள்ளன. இந்த குழுக்கள் மழையால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் இன்று முதல் 3 நாட்களுக்கு தங்களது ஆய்வை மேற்கொள்ளும். முதல் குழு செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரத்திலும், 2வது குழு தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, நாகை, கடலூர் மாவட்டங்களிலும் ஆய்வு செய்யும். 3வது குழு திருச்சி, புதுக்கோட்டை, மதுரை, தேனி மாவட்டங்களில் ஆய்வு செய்ய உள்ளது. ஆய்வை முடித்து 2 நாட்களில் தங்கள் அறிக்கையை ஒன்றிய அரசுக்கு இந்த குழுக்கள் தாக்கல் செய்ய உள்ளன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.